shine on stories. ஹலோ எவ்ரிவான், ஸ்டார்ட் டு மிட்டா ஏஐ. இப்போது நம்ம ஆப்பில் போய் பார்ப்போம். ஆப்பில் வந்து நார்மலாக வந்து மெட்டா ஏஐ வந்து எப்படி அப்டேட் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ சாட்ஜிபிடி மாதிரி தான் மெட்டா ஏஐயும். ஸோ இவனில் வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எல்லாமே டெலிகிராம் எல்லா மெசேஜுமே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ நார்மலாக என்னோடய ஃப்ரெண்டு இமேஜ் கொடுத்து ஆட்டோமேஷன் இமேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இமேஜ் வந்து ஒரு ஆட்டோமேஷனாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். பட் ஆனாலும் இது வந்து அக்யூரேட்டாக வந்து இமேஜ் வந்து சேமாக கொடுக்குது. பட் அந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேஷனாக வந்து அதை மூமெண்ட் பண்ணி அது அக்யூரேட்டாக காட்டுது. ஸோ எனக்கு வந்து மிட்டாய் வந்து பிடிச்சிருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் அது பிடிக்கும். ஸோ சாட்ஜிபிடி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெட்டாவும் ஆன்சர் வந்து கொடுக்கும். அதுவும் ஒரு எல்எல்எம் ஃபார்மேட்டில் தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ மிட்டாயை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஸோ இமேஜ் ஜெனரேட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கொஷின் கேட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம். இதே வந்து வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அடுத்தது வந்து நான் கொடுத்த இமேஜை வந்து ட்ரெஸ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுவுமே எனக்கு அக்யூரேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ப்ளூ, ஒயிட், ரெட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா அதில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு பிளாக் கலரில் கொடுன்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுவுமே எனக்கு 4 ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. அதே சேம் இமேஜ் 4 ஃபார்மேட்டில் பிளாக் கலரில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்குது. ஸோ அந்த இமேஜை வந்து நம்மளுக்கு 4 டைப்பாக வந்து கொடுத்துருக்கு, ஒரு வேரியேஷனாக. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நான் இன்னொரு இமேஜ் கொடுத்து அதே பைக் இமேஜே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இமேஜே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்து நான் வந்து அந்த இமேஜில் வந்து எனக்கு ரெட் கலரை ரிமூவ் பண்ணிடு, அதில் வந்து எனக்கு க்ரீன் கலர் ஆட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து எனக்கு க்ரீன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், ரெட்டு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ரிமூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிசல்ட் எப்படி அது மெட்டா ஏஐ தருதுன்னு நம்ம அப்டேட் பார்ப்போம். ஸோ இதே ஜெனரேட் ஆகிடுச்சி. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான அவுட்புட் வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜெமினி மாதிரி தான். ஜெமினி எப்படி ஃபோட்டோ நேனோ பனானா க்ரியேட் பண்ணுற மாதிரி பாருங்கள், அக்யூரேட்டாக க்ரியேட் பண்ணி கொடுத்தது. டிஃப்ரெண்ட் கலர், லைட் கலர், டார்க் கலர் எல்லா கலர்லேயுமே அந்த க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அதே பைக் சேம் ஸ்டிக்கர், லோகோஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. ஆட்டோமேஷனும் இதுலேயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து நார்மலாக நீங்கள் டேரெக்டாக வந்து இதுக்கு சாட்ஜிபிடி போகிறதில்ல, டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி ட்ரிப்பு போகணுன்னு கேட்டால் எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எங்கே விசிட் பண்ணணும், பஸ்ஸில் போகணுமா, காரில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, எல்லா வேரியேஷனுமே அது வந்து ஆட்டோமேஷனாக கொடுத்துருது நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி நான் வந்து வாட் இஸ் HTML கேட்டால் HTML இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லும். அதுக்கப்புறம் அது என்னென்ன டேகு, HTML டேகு, பேராகிராஃப் டேகு, இமேஜ் டேகு, அது எல்லாமே எனக்கு வந்து லேர்னிங்ஸ் பர்பஸ்க்காக இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதே மாதிரி என்னோடய மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். அதை எனக்கு வந்து ஃபுல்லாக க்ரீன் கலரில் கொடு, அந்த பில்டிங்கை ரெட்டை வந்து இல்லாமல் அப்படின்னு கேட்டேன். ஸோ அதையுமே எனக்கு வந்து அக்யூரேட்டாக சேம் பில்டிங்கை வந்து எனக்கு க்ரீன் கலரில் மாற்றி கொடுத்தது. ஸோ ரொம்ப வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து வாட்ஸ்அப்லேயும் அதே அப்டேட்டை வந்து மிட்டாய் வந்து கொண்டு வந்திருக்கோம் சேட்டிங் ஃபார்மேட்டில். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் அதேமாதிரி சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணி ஒரு கொஷினை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் டெல் மீ சம்திங் அபவுட் த இன்ஸ்டாகிராம்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமை பற்றி என்ன சொல்லணுமோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம 3 வேரியேஷனில் வந்து மெட்டா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம். ஸோ எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்கும்போது எல்லாத்துலேயுமே சேம் வந்து அவன் ஒரு ஆப்பாகவும் விட்ருக்கான், மெட்டா ஆப். ஸோ மெட்டா ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அப்டேட்டை கொடுத்துட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு தேவையான நியூ அப்டேட், நான் வந்து ஒரு டாக் இமேஜ் கேட்டால் டாக் இமேஜும் அக்யூரேட்டாக கொடுத்துருது. ஸோ உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் அப்டேட் எப்படி வந்து இன்னும் நிறைய ஏஐ டெக்னாலஜி இருக்குது. நான் புது எனக்கு தெரிஞ்ச ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஐடியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் காய்ஸ்.